அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுரக்காவும் இறால் போட்டு கூட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றையோட ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டியில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். மண் சட்டி ஒன்று ஸ்டவ்வில் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம் சோம்பு போட்டு கொஞ்சம் ஸ்மெல் வர அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணணும். கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடுசாக கட் பண்ண வெங்காயம் வந்து நான் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொடுசாக கட் பண்ணி நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதில் 2 பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கல் உப்பு போட்டு நம்ம வதக்குனா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு ஒரு 2 இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 2 தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ண 2 தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா மாஷாகி வந்தோடனே இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் போட்டு இறால் சேர்த்து சுரக்காவை சேர்க்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது இடையில நான் வீடியோ எடுக்கக்குள்ளே மிஸ் ஆகிடுச்சு. கேமரா ஆனில் இல்லாதனால மிஸ் ஆகிடுச்சு. நான் இது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு நல்லா பார்த்திங்கன்னா அதிலே தண்ணி பிரிஞ்சு வரும். சுரக்காய் நம்ம போட்டாலே அதிலே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். நான் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா வதக்கி நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா வதக்கி அதிலே தண்ணி விடும். அதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு விட்டுடணும். நல்லா மூடி போட்டு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்க்கலாம், இல்லைன்னா தேங்காய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் நல்லா திக்கான கண்டன்சி இருக்கணும்னு சொல்லி தான் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணலாம். அது நல்லா தேங்காய்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சுண்டி வரும் சுரக்காய். நல்லா சுண்டி வர சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுட்டோம். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டால் நல்லா சூப்பரான சுரக்காவோட கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், அதில் நான் தண்ணியே போடல, தண்ணி விடுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோ. அதோட சிம்மில் விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ இதுவாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுரக்காய் கூட்டு பார்த்தாலே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குல்ல. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ரெசிபி நான் போடணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் உங்களோட சப்போர்ட் எல்லா வகையிலையும் உங்களோட சப்போர்ட் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.